Rama saves his wealth. ராமா தன்னுடைய சொத்தை காப்பாற்றிய கதை. There was a time in Vijayanagar when many thefts were taking place. விஜயநகர்ல ரொம்ப நாளா திருடிட்டே இருந்தாங்க. Many rich people were robbed at night. இரவுல பணக்காரங்கள வீட்ல தான் நிறைய திருடு போயிட்டே இருந்துச்சு. All the people were losing their sleep. எல்லா மக்களும் இரவுல தூக்கத்தை இழந்துறாங்க. The king Krishnadevaraya was very worried. அந்த நாட்டு ராஜா கிருஷ்ணதேவராயா ரொம்ப வருத்தப்பட்டாரு. He ordered soldiers to patrol different parts of the town all night. அவர் காவலாளி கிட்ட இங்க இருக்க அந்த நாட்டு பக்கம் எல்லா பக்கமும் இரவுல உலாவ சொன்னாங்க. Tenali Rama was worried because everyone knew that he got rich gifts from the king. ராஜா கிட்ட இருந்து நிறைய பொருள் வாங்கியிருக்கனால தெனாலி ராமா ரொம்ப வருத்தப்பட்டான். Over the past months he had become very rich. கடந்த சில மாதங்களா அவன் பணக்காரனாயிட்டே வந்தான். One evening he was strolling in his garden enjoying the breeze and the fragrance from the flowers. ஒரு நாள் மாலை நேரத்துல தெனாலிராமன் பூக்களின் நறுமணத்தையும் தென்றல் காட்டின் குளிர்ச்சியையும் அனுபவித்து நடந்துட்டே இருந்தான். Suddenly he spotted two mysterious figures hiding behind the mango tree near the garden wall. அவன் தோட்டத்துல இருக்க மாம்பழ மரத்துக்கு பின்னாடி யாரோ ரெண்டு உருவம் தெரியற மாதிரி அவனுக்கு தெரிஞ்சிச்சு. They looked like thieves. அவங்கள பார்த்தா திருடர்கள் மாதிரியே இருந்தாங்க. Rama got scared. அவனுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. But he did not want the thieves to know that he had seen them. அவன் நம் திருடர்களுக்கு அவன் பார்த்ததா காட்டிக்கவே இல்லை. He walked towards his house slowly. அவன் வீட்டு பக்கம் மெதுவா நடந்து போனான். Lalita, he called out to his wife. லலிதா அப்படின்னு அவன் பொண்டாட்டியை கூப்பிடுறான். A plan was taking place in his mind. அவன் மனசுல ஒரு திட்டம் உருவாகிட்டே இருந்துச்சு. Yes, Swami, replied his wife as she came out of the house. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொண்டாட்டி வீட்டுல இருந்து வெளியில வரான். He slowly walked closer to the mango tree so that the thieves could hear him. அவன் மெதுவா அந்த மாம்பழ மரத்துக்கு முன்னாடி போனா அப்பதான் அந்த திருடர்களுக்கு கேட்கும்னு அவன் போய் நின்றுட்டு இருக்கான். I am worried about the thefts that are taking place in the town, said Rama loudly. நான் ரொம்ப வருத்தப்படுறேன். திருடர்கள் இந்த நாடு ஃபுல்லா திருடிட்டு இருக்காங்களே, என்னடா பண்றது அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கான் ராமா. Everybody in the town knows that we receive rich gifts from the king. I am worried. இங்க இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியுமே, நம்ம தான் ராஜா கிட்ட நிறைய பொருட்களை வாங்கிட்டு இருக்கோம், அதனால நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்றான். What can we do to keep them safe? She asked. அவ பொண்டாட்டி கேக்குறா, இதெல்லாம் காப்பாத்துறதுக்கு நம்ம என்னதான் செய்யறது? Look, we will put all our valuable and jewelry into this sack and throw it into the well in the garden, said Rama. இங்க பாரு, நம்ம கிட்ட இருக்க பொண்ணும் பொருளையும் ஒரு சாக்கு பையில கட்டி அதை நம்ம தோட்டத்துல இருக்க கிணத்துல போட்டுடலாம் அப்படின்னு ராமா சொல்றான். No one will think of looking there. It is a good hiding place. யாருக்குமே இங்க இருக்கிறது யோசனையே வராது, நல்ல ஒரு பாதுகாப்பான இடம் அப்படின்னு சொல்றான். They quickly went into the house. அவங்க சீக்கிரமா வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. Once they were inside the house, Rama turned to his wife and said, I saw two strange men hiding behind the mango tree. They looked like thieves. அவன் அவங்க வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவன் பொண்டாட்டியை பார்த்து, நான் மாங்காய் மரத்துக்கு முன்னாடி ரெண்டு திருடர்களை பார்த்தேன், அவங்கள பார்த்தா திருடங்க மாதிரியே இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. Oh, exclaimed his wife. ஐயோ, என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு நான் பொண்டாட்டி சொல்றான். Don't worry, assured Rama. கவலைப்படாதடி அப்படின்னு ராமா சொல்றான். Quickly put some old unwanted things into the sack. சீக்கிரம் தேவையில்லாத ஓட்ட உடசலெல்லாம் எடுத்து இந்த சாக்கு பையில போடு அப்படின்னு சொல்றான். They dumped a lot of things into a sack, dragged the heavy sack to the well and dropped it with a great splash. எல்லா ஓட்ட உடசலையும் கட்டி இழுத்துட்டு போய் அதை அப்படியே டம்முன்னு கிணத்துல போட்டுட்டான். After Rama and his wife went to bed, the two thieves came out of their hiding place. ராமாவும் பொண்டாட்டியும் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம்
அவங்க 2 திருடர்களும் நேராக அந்த இடத்த விட்டு வராங்க. They walked to the well and peeped in. அந்த 2 திருடர்களும் கிணத்து பக்கம் போய் எட்டி பார்த்துட்டு இருக்கானுங்க. Look, said one thief to other, it is summer and there is not much water in the well. We can draw the water out and then climb down and pick up the sack safely. இங்கே பாருடா, ஒரு திருடனை பார்த்தீங்கன்னா சொல்கிறான், இப்போ வெயில் காலம், யாரும் கிணத்துல அவ்வளோவா தண்ணி இருக்காது, அதனால நம்ம சீக்கிரமாக தண்ணியெல்லாம் இறச்சி கீழே ஊற்றிட்டு நம்ம அந்த சாக்கு பைய உள்ளார போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான். Both the thieves started to draw out the water. 2 பேரும் தண்ணி இறைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. Rama had dug lot of channels from the well to different parts of the garden so that the watering the plants would be easy. ராமா வந்து அவங்க தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சுற அளவுக்கு எல்லாத்தையும் வழி பண்ணி வச்சுட்டான். The thieves kept drawing water out of the well. திருடங்க தண்ணி சேர்ந்துட்டே இருக்கிறாங்க. Just before dawn, Rama along with some soldiers crept up to the thieves. விடியறதுக்கு முன்னாடியே ராமா சில காவலாளிகளோட அந்த திருடர்கிட்ட வரான். Thank you for watering my garden, dear friends. You saved me the trouble, said Rama loudly. நண்பர்களே, எனக்கு ரொம்ப நன்றி. தோட்டத்துலேருந்து தண்ணி பாய்ச்சற சிரமத்தை நீங்கள் என்னத்துலேருந்து காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு ராம பலமாக சொல்கிறோம். The soldiers arrested the 2 thieves and took them to the king. அந்த காவலாளிகள் இந்த 2 திருடர்களையும் கைது செய்து ராஜா கிட்ட அழைச்சிட்டு போகிறாங்க. On hearing how Rama had tricked the thieves into watering his garden and had safeguarded his valuables, the king rewarded Rama with a bag of gold coins for his intelligence. ராமா அந்த திருடர்களை தண்ணி பாய்க்க வச்சதும் இல்லாமல் அவனோட சொத்தையும் காப்பாற்றுறதுனால ராஜா வந்து ராமாவுக்கு ஒரு பை நிறைய தங்க காசுல கொடுத்துடுறாரு. And another 100 gold coins for helping in catching the 2 thieves who had committed many thefts in the kingdom. இவ்வளோ நாளாக பிடிபடாமல் டிமிக்கி கொடுத்துட்டு இருந்த இந்த 2 திருடர்களை பிடிக்கிறதுக்கு உதவி புரிஞ்சனால ராஜா திருப்பி தெனாலிராமனுக்கு 100 பொற்காசா கொடுத்துட்டாரு. தேங்க்யூ.